வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு ஒரு விதமான நறுமணத்தை கொடுக்குது. இந்த நறுமணத்தை நம்ம நுகரும் போதே நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம், படபடக்கக்கூடிய தன்மையெல்லாம் குறைந்துவிடும். அந்த பிரச்சனை வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். குறிப்பாக ஏலக்காயில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால அதை தினமும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய இனிப்பு வகைகளை சேர்த்துக்கலாம், டீ காஃபியில் சேர்த்துக்கொள்ளலாம். ஏலக்காயில் கால்சியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து, துத்தநாகம், சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மேங்கனீஸ், விட்டமின் B1, B2, B3, விட்டமின் A போன்றவையெல்லாம் இருக்குது. ஸோ இந்த நுண்ணூட்ட சத்துக்களெல்லாம் ஏலக்காயில் நிறைந்து கொண்டு இன்னும் என்னென்ன மருத்துவமைகளை நமக்கு அளிக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது ஏலக்காய். ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஏலக்காயை தினமும் உணவுகளில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா உயர் ரத்த அழுத்த பாதிப்பிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். இது ரத்தத்தை நமக்கு சுத்தப்படுத்துகிறது, சிறுநீரை பெருக்கி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுகிறது. இப்போ நமக்கு ஹை பிபி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரத்த நாளங்கள் இயல்பாக சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பாது. இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பலவிதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் ரத்த நாளங்களை தளர்த்தி மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதுக்கு, பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நம்ம நம்மளுடைய உணவுகளில் ஏலக்காயை சேர்த்துக்கொள்ளலாம். இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் சுத்தப்படுத்தி சிறுநீரை பெருக்கி உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருள்கள், கழிவுகளையும் நமக்கு வெளியேற்றி பலவிதமான நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். செரிமான கோளாறுகளுக்கு தீர்வளிக்கிறது ஏலக்காய். ஏலக்காயை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு கியூர் பண்ணிக்கலாம். அதாவது வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும். ஏலக்காய் செரிமானத்திற்கு பேருதவி புரியறதால தான் இந்தியர்களினுடைய ஒவ்வொரு சமையலிலுமே ஏலக்காய் நிச்சயம் இடம் பிடிக்குது. வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர், ஆசிட் ரீஃப்ளக்ஷன் மற்றும் வாயு சம்பந்தமான பலவிதமான செரிமானம் சார்ந்த கோளாறுகளுக்கு உடனடியாக தீர்வு பெறுவதற்கு ஏலக்காய் உறுதுணையாக இருக்கும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளையும் வராமலும் தடுக்கும் ஏலக்காய். கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது ஏலக்காய். ஏலக்காயில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகளும் இருக்கு. ஏலக்காயை தொடர்ந்து நம்முடைய உணவுகளை சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா வாய் சுகாதாரம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வாய் துர்நாற்றம் மற்றும் கெட்ட சுவாசத்தால் அவதிப்படுபவர்கள்லாம் ஏலக்காயை சாப்பிட்டு வரும்போது தீர்வு கிடைக்கும். சும்மா நீங்கள் ஒன்றோ அல்லது 2 ஏலக்காயோ நீங்கள் வாயில் போட்டு மென்னும் பொழுதே உங்களுக்கு வாய் சுகாதாரம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சுவாச புத்துணர்ச்சி கிடைக்கும். குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றப்படுவதால் முகத்தில் தோன்றக்கூடிய இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. அதன் மூலமாக உங்களுக்கு வாய், அதாவது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளால் தோன்றக்கூடிய துர்நாற்றம் எல்லாம் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, பாக்டீரியாக்களை அழிப்பதற்கெல்லாம் ஏலக்காய் உறுதுணையாக இருக்கும். மன அழுத்தம் குறைவதற்கு ஏலக்காயை பயன்படுத்தலாம். ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களை நிதானப்படுத்துது. இது கார்டிசால் ஹார்மோனை சுரக்க செய்து மன அழுத்தத்தை குறைத்து சுவாசித்தலை மிக மிக எளிமையாக்குகிறது. ஏலக்காயினுடைய வாசனை, அதாவது ஏலக்காயில் இருக்கக்கூடிய எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு வாலட்டைல் சொல்லக்கூடிய எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு நறுமணத்தை கொடுக்குது. இதை நம்ம நுகரும் போதே நம்மளுடைய மனம் சாந்தமடைய ஆரம்பிச்சிடும். ஸோ செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை சுரக்க வச்சு ஏலக்காய் நமக்கு மன அழுத்தம், படபடப்பு எல்லாம் க்யூர் பண்ணிடும். அப்போ நமக்கு மன அழுத்தமாக இருக்கும்போது நம்ம ஒரு சாதாரணமாக டீ காஃபி எடுத்துக்கிறோம்னா அதில் ஏலக்காயை பயன்படுத்தும் போது நமக்கு மன அழுத்தம்லாம் நீங்கி போயிடும். இல்லைனா ஏலக்காயை வாயில் போட்டு மென்னும் பொழுது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் நமக்கு ரிலீஃப் ஆகிடும். நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டாலும் நம்ம ரிலீஃப் ஆகிடலாம். வீக்கங்களை குறைக்கிறது ஏலக்காய். சைனஸ் நோயால் அவதிப்படுபவர்களுக்கு அருமருந்தாக ஏலக்காய் இருக்குது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாக்டீரியா உள்ளிட்ட நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். சுவாச பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் ஏலக்காய். ஆஸ்துமா மற்றும் வீசிங் பிரச்சனை கொண்டவர்கள் அதற்குரிய மருந்துகளோடு ஏலக்காயை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். நுரையீரலுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை ஏலக்காய் அதிகரித்து எளிதாக நம்மை சுவாசிக்க வைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் எந்த விதமான சுவாசம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. அந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து
முழுவதுமாக விடுபடுவதற்கு ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும். சருமம் மற்றும் தலைமுடியை பராமரித்துக் கொள்வதற்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம். சிறந்த சருமம் வேணும் அப்படின்னா ஏலக்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம். ஏலக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டாலுமே உள்ளிருந்து நம்மளுடைய சருமம் அழகாக இருக்கும். ஏலக்காய் எண்ணெயை முகத்தில் தடவி வந்தோம் அப்படின்னா சருமத்தில் இருக்கக்கூடிய துளைகள் அணைக்கப்பட்டு சருமம் பொலிவு கொண்டதாக மாறும். மிருதுவான உதடுகள் பெறுவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஏலக்காய் எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் அது இடம் கொடுக்காது. சாஃப்டான அந்த உதரமைப்பை பெறுவதற்கு ஏலக்காய் உறுதுணையாக இருக்கும். ஏலக்காய் மனிதர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகமான பயன்களை கொடுக்கக்கூடியது. ஏலக்காய் சாப்பிடுவது அப்படின்றது உடலுக்கு வந்து நன்மை கொடுக்கும். சர்வதேச அளவில் ஏலக்காய் அதிக விலை மதிப்பு கொண்ட மசாலா பொருளாக விளங்குது. அதனுடைய சுவை, மனம் உள்ளிட்ட பண்புகளால் நம்ம குடிக்கக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸ், அந்த பானங்கள் முதல் இனிப்பு வகைகள், டீ, காஃபி, பாயாசம் என நிறைய வகைகளில் ஏலக்காய் நம்ம வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம். நம்மளுடைய உணவுகளில் ஏலக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களால் தான் இதை நம்ம பெரிய அளவில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்திய உணவு வகைகளுக்கு ஏலக்காய் வந்து மனம், சுவையை அளிக்கிறதோடு மட்டுமல்லாது பல்வேறு மருத்துவ நன்மைகளையுமே கொடுக்குது. பழங்காலம் தொட்டு ஏலக்காய் இந்திய சமையலில் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஆயுர்வேத மருத்துவத்தில் ஏலக்காய் முக்கிய பங்கு வகிக்குது. குறிப்பாக வாயில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை நீக்குவதற்கு ஏலக்காய் உதவிகரமாக இருந்திருக்கு. தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்குவதற்கு ஏலக்காய் ஹெல்ப் பண்ணியிருக்கு. மார்பு பகுதியில் ஏற்படக்கூடிய சுணக்கங்கள் இது எல்லாத்தையுமே கியூர் பண்ணுறதுக்கு ஏலக்காயை வந்து மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க. வாயு சம்பந்தமான கோளாறுகள், விஷக்கடி உள்ளிட்டவைகளுக்கு கூட ஏலக்காய் சிறந்த தீர்வு அளிக்கிறதாக நம்பப்படுது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியதுக்கு காரணம் ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஒரு 100 கிராம் ஏலக்காயில் புரோட்டீன் 11 கிராம் இருக்கு, கொழுப்பு 0 மில்லி கிராம் இருக்கு, கார்போஹைட்ரேட் 68 கிராம் இருக்கு, மொத்த கொழுப்பு 7 கிராம், கலோரி 311 கிலோ கலோரி. ஏலக்காய் இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த தாவரம். ஸோ இஞ்சியும் மருத்துவமைகளை கொடுக்கும், ஏலக்காயும் மருத்துவமைகளை கொடுக்கும். இப்போது ஏலக்காய் வந்து சமையலுக்கும், அந்த ஏலக்காயினுடைய விதைகள் சமையலுக்கும் மருத்துவமைகளுக்காகவும் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் இந்தியாவில் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இப்போ பச்சை ஏலக்காயில் மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்கும். கருப்பு நிற ஏலக்காயிலுமே நிறைய மருத்துவ நன்மைகள் வந்து காணப்படும். ஸோ எந்த ஏலக்காயாக இருந்தாலும் அதை நம்மளுடைய உணவுகளை பயன்படுத்தலாம். இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், சோடியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, காப்பர், மேங்கனீஸ் உள்ளிட்ட சத்துக்கள் வந்து இருக்கு. ஸோ இந்த சத்துக்களால தான் ஏலக்காய் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்குது. குறிப்பாக நம்ம கருப்பு ஏலக்காயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புலாவ் மற்றும் பிரியாணிகளில் வந்து அதை பயன்படுத்துவாங்க கருப்பு ஏலக்காய். ஏன்னா பிரியாணிகளில் அதிகப்படியான எண்ணெய் வந்து இருக்கிறதால அது வந்து வயிற்று உப்புசத்தோடு நமக்கு ஏற்படுத்தும். அப்போ அந்த கருப்பு ஏலக்காய் என்ன பண்ணிவிடும் அப்படின்னா அந்த அதிக எண்ணெயை ஈர்த்துக்கும். ஸோ அந்த வயிற்று உப்புசம் பிரச்சனை நமக்கு ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு கருப்பு ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும். மேலும் கருப்பு ஏலக்காய் வந்து தொண்டை பிரச்சனை, நெஞ்செரிச்சல், ஈறு பிரச்சனை போன்றவற்றிலிருந்து நமக்கு விடுபட வைக்கும். ஆஸ்துமா பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் கருப்பு ஏலக்காய் நிவாரணம் அளிக்கும். ஏலக்காய் பற்கள் இருக்கக்கூடிய கிருமிகளை நீக்கி வாய் துர்நாற்றத்தை போக்கி வாய்க்கு புத்துணர்ச்சி தரும். ஏலக்காய் நம்ம கஷாயம் மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஜலதோஷம், இருமல், தும்மல் போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்க ஆரம்பிக்கும். அஜீரண கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்க ஏலக்காய் வந்து மிளகோட சேர்த்து நெய்யில் வறுத்து பொடி செஞ்சு சாப்பிடலாம். மார்பு சளியால் அவதிப்படுபவர்களுக்கு மிகச்சிறந்த மருந்தாக ஏலக்காய் பயன்படுகிறது. ஏலக்காயை தேநீர் அல்லது பாயாசத்தில் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சுவையாகவும் மனமாகவும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் அது கொடுக்கும். ஏலக்காய் வந்து ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்து, இது உடலினுடைய மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க செஞ்சு ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்து, ஏலக்காய் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை கரைச்சி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷரை குறைக்குது. இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஏலக்காய் உறுதுணையாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஏலக்காயை தொடர்ந்து உணவுகளை பயன்படுத்தும் போது நமக்கு மருத்துவ நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.